செல்வராஜ் சார், ஜனவரி 7ஆம் தேதி மேலூர்ல இருந்து மதுரை நோக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணியானது நடத்தப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்கள் சார்பாக அந்த பேரணி என்பது அப்போது அரசு அனுமதி கொடுக்கல. அதற்கு பிறகு பேரணி அதையும் மீறி நடத்தப்பட்டது. இப்படியாக பல்வேறு கட்ட போராட்டங்கள், பல்வேறு கட்ட கோரிக்கைகள், எதிர்பார்ப்புகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட அந்த போராட்டத்தின் விளைவாக இன்னைக்கு டங்ஷன் திட்டத்திற்கு ரத்து செய்யப்பட்டிருக்குது. மத்திய அரசு அனுமதி அதுக்காக கொடுத்து அனுமதி ரத்து பண்ணியிருக்காங்க. இப்ப இதுக்கு அரசியல் கட்சிகள் எல்லாம் உரிமை கொண்டாடுறாங்க இல்லையா? அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிருக்க ஒரு போராட்டத்தை தொடர்ச்சியாக 2 மாத காலமாக குறிப்பா மேலூர் பகுதி மக்களும் விவசாயிகளும் இணைந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெற்றிருக்காங்க. இந்த நேரத்துல இந்த பகுதி மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் நான் இந்த பகுதியை சேர்ந்த ஒரு இளைஞர் என்ற முறையில நெஞ்சார்ந்த நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் கட்சிகள் இன்னைக்கு நாங்க தான் வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். ஏன்னா இந்த பகுதியில நாங்க தொடர்ச்சியா ஒரு 2 மாத காலங்கள் எல்லா கிராமங்களுக்கும் பயணிச்சிருக்கோம். இந்த அடிப்படையில பார்க்கும்போது இது முழுக்க முழுக்க மக்களுக்கும் இந்த பகுதியை சேர்ந்த விவசாயிகளும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட ஒரு போராட்டத்தோட வெற்றி தான் பாக்குறோம். ஏன்னா பல திட்டங்களுக்கு, பல செயல்களுக்கு அந்த மாதிரி விவசாயிகளும் பொதுமக்களும் போராட்டங்களை மேற்கொண்டிருக்காங்க. அந்த போராட்டம் எல்லாத்துக்கும் வெற்றி கிடைச்சிருக்கா? அரசியல் கட்சியுடைய தலையீடு இல்லாமலோ அல்லது மக்களுக்கான போராட்டம் எல்லா போராட்டங்களுக்கும் இந்த மாதிரி வெற்றி கிடைச்சிருக்கா? நாங்க அரசியல் கட்சியோட பங்களிப்பை முற்றிலும் மறுக்கல. ஏன்னா நாங்க களத்துக்கு தொடர்ச்சியாக போராட ஆரம்பிச்சோன்னா எல்லா கட்சிகளுமே ஆதரிச்சு எங்க ஊர் மக்களை அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி எல்லா பகுதியிலும் இருக்கிற மக்களை சந்திச்சு தங்களுடைய ஆதரவை கொடுத்தாங்க. அது மக்களை மேலும் மேலும் உற்சாகப்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாம மேலூர் பகுதிகளில் ஒரு பல கட்சிகள் போராட்டங்கள் நடத்தினாங்க. அதுலயும் எங்க மக்கள்லாம் போயிட்டு கலந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இந்த தாங்கள் தான் காரணம் அப்படிங்கறத இந்த பகுதி மக்களுடைய ஒருவனா நான் அதை மறுக்கிறேன். கட்சிகள் ஆதரிச்சாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்துல நன்றியை தெரிவிக்கிறேன். கட்சிகள், பல இயக்கங்கள் எல்லாருமே சேர்ந்து எங்களோட நின்றாங்க. தமிழ்நாடு அரசு எங்களோட நின்றுச்சு. ஒரு தீர்மானம் ஆரம்பத்துல தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை தவறிய விட்டுருக்காங்க. அப்படி இருந்தாலும் அவங்க தன்னுடைய தவறுல இருந்து மாத்திக்கிட்டு கடந்த தீர்மானம் நவம்பர் 9ஆம் தேதி சட்டமன்றத்துல ஒருமனதாக கொண்டு வந்த அந்த அனைத்து கட்சிகளும் இணைந்து கொண்டு வந்த அந்த தீர்மானங்களும் எங்களை மக்களை மிகப்பெரிய அளவுல ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு, பெரிய அளவுல உற்சாகப்படுத்துச்சு. அப்பவே நாங்க அதை வரவேற்றோம். அனைத்து கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்தோம். ஆனா தொடர்ச்சியா நாங்க இங்க போராட்ட காலத்துல நாங்க இருந்ததுனால மட்டும்தான் அந்த கட்சிகள் எங்களை சந்திக்கவும் அவங்க தொடர்ந்து போராடவும் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச வண்ணமாக இருந்தாங்களே ஒழிய தொடர்ந்து 2 மாத காலமாக இங்கே பல போராட்டங்கள் ஒவ்வொரு கிராமங்களையும் பல கிராமங்கள்ல பல மத்த போராட்டங்களுக்கு இங்க என்ன வித்தியாசம் இருக்குன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல மட்டும் போராட்டம் நடக்கும். ஆனா இங்க அப்படி கிடையாது. தன்னெழுச்சியாக எல்லா கிராமங்களையும் மேலூர்ல இருக்கிற பல கிராமங்கள்ல அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, அழகர் கோவில், நரசிங்கப்பட்டி, தெற்கு தெரு, மேலூர், சின்னக்கற்பூரம்பட்டி, கேசம்பட்டி, தும்பைப்பட்டி, மேலவளம்னு தொடர்ச்சியா பல போராட்டங்கள் தன்னெழுச்சியா அது மக்கள் ஏதோ 100-200 கணக்குல கூடல, ஆயிரக்கணக்குல குறிப்பா பெண்கள், எங்களுடைய பெண்களை நாங்க அந்த நேரத்துல உலகத்திலே மிக கடினமான ஒரு பொருள்னு டங்ஷனை சொல்றாங்க இன்னைக்கு. ஆனா எங்க இந்த நேரத்துல இந்த பெரிய வெற்றிக்கு எங்களுடைய பெண்களுடைய மகத்தான பங்களிப்பு முக்கிய காரணம். அத்தனை போராட்டங்களையும் ஆண்களை விட அதிகமாக கூடியது எங்களுடைய பெண்கள். அந்த இன்னைக்கு நாங்க பல பெண் தெய்வங்களை வழிபடுறோம். நாங்க அதை கண்ணால பார்த்தோம். இன்னைக்கு நாங்கெல்லாம் பல இளைஞர்கள் இயக்கங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து மக்களுக்கு ஒரு எடுத்த விஷயங்களை வெளியில கொண்டு வந்தோமே ஒழிய அதை அவ்வளவு அழகாக அதை புடிச்சுக்கிட்டு தொடர்ச்சியாக எந்த போராட்டங்களா இருந்தாலும் அரசியல் கட்சிகள் கூட்டா கூட எந்த கட்சிகள் தனக்காக போராடினாலும் அவங்களுக்கு அந்த போராட்டங்களை பங்கேற்றாங்க எங்க மக்கள். அப்படி இருக்கும்போது அந்த அரசியல் கட்சி கூட்டங்கள்லயே அதிகமா கூடினவன்னு யாருன்னு பார்த்தா எங்க பகுதி மக்கள் தான் கூடியிருக்காங்க. அந்த கட்சிக்காரங்களோட பகுதி மக்கள் போய் தனக்காக போராடுற கட்சிக்காக ஆதரிச்சு நின்று இருக்காங்க. அப்ப இந்த ஒட்டுமொத்தமா போராட்டங்கள் முழுக்க முழுக்க இந்த பகுதி மக்களையே சாரும். அவங்களுடைய போராட்டம் அதுவும் சாதாரணம் கிடையாது. இந்த 2 மாத காலமாக அவங்க ஊன் உறக்கமின்றி தன்னுடைய வேலைகளை மறந்து அன்றாட பணிகளே மறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய மன உளைச்சல். தன்னுடைய வாழ்விடங்கள் இருக்குமா, தன்னுடைய விவசாய நிலங்கள் நீடிக்குமா, பெரியார் பாசன கால்வாய், அதாவது அந்த பெரியார் பாசன கால்வாய்ங்கிறது வெறுமனே இந்த மேலூர் பகுதிக்கு மட்டும் சொந்தமானது இல்ல, சிவகங்கை மாவட்டம் பகுதிக்கும் அந்த பாசன கால்வாய் போகுது. அப்ப இங்கே ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அது சிவகங்கை மாவட்டத்தையும் ஒட்டுமொத்தமாக அளிக்கும். அப்ப இந்த திட்டம்ங்கிறது வெறுமனே மேலூர் பகுதியை மட்டும் பாதிக்கக்கூடியது இல்ல,
சிவகங்கை மாவட்டம், ஏன் இந்த பகுதியில ஏற்கனவே பாத்தீங்கன்னா கடந்த 40 வருடங்களா இங்க வந்து ஆய்வுகள் நடந்துகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இந்த திட்டத்துல நாங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்க வேலை செய்ய போகும்போது பெரியவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த திட்டம் இன்னைக்கு நேற்று ஆய்வுகள் நடக்கல, 40 வருடங்களாக தொடர்ச்சியாக வந்து இந்திய கனிம வளத்துறையில இருந்து ஆய்வுகள் நடக்கதா சொல்றாங்க. அதோடையும் குறிப்பா கடந்த 7 வருடங்களுக்கு முன்னாடி இந்த டங்ஷன் தொடர்பான ஆய்வுகளை தீவிரப்படுத்திருக்காங்க. அப்பவே மக்கள் வந்து, இளைஞர்கள் வந்து அந்த இதோட ஆபத்தை உணர்ந்து அவர்கள் வந்து பெரிய அளவுல எதிர்த்து போராடி இருக்காங்க. காவல்துறை வந்து அவங்களை மீட்க வேண்டிய சூழல் இருந்துருச்சு. எங்கள் போராட்டம் இன்னைக்கு நேற்று தொடங்கல. கடந்த 7 வருடங்களுக்கு முன்னாடி அரிட்டாப்பட்டி பகுதி மக்கள் பல முறை இந்த இந்திய புவியியல் துறை அதிகாரிகளை டங்ஷன் ஆய்வை மேற்கொண்டு வந்தவங்கள அவங்கள சிறைப்பிடிச்சிருக்காங்க. வருவாய்த்துறையும் காவல்துறையும் வந்து அவங்களை மீட்டுட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த பகுதியில கம்பூர் பகுதியிலையும் பல முறை நாங்களே வந்து அவங்கள வந்து விரட்டி அடிச்சிருக்கோம். அப்படியெல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கோபம்னு அந்த கட்சிகள் மேல, இத்தனை வருடமா எங்களுக்கு நாங்க யாரு எதுக்காக உங்களுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறோம், எங்களுக்கு நீங்க நல்லது செய்வீங்க, எங்களை காப்பாத்துவீங்க, எங்களுக்கு எந்த அழிவில் இருந்து நீங்க வந்து எங்களுக்கு ஏற்பட விட மாட்டீங்க நம்பித்தான் உங்களுக்கு ஓட்டு போடுறோம். ஆனா இத்தனை வருடங்கள் ஆய்வுகள் வந்து இந்த இடத்துல ஏன் மேற்கொள்ளப்பட்டது? இத்தனை நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இருக்கு, பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் இருக்காங்க, எங்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்கு, அதே மாதிரி பள்ளியூர் தலங்கள் இருக்கு, பல்வேறு கல்வெட்டுகள் இருக்கு. இந்த இடத்துல நீங்க ஆய்வு நடத்தினதே எங்க மேல் தொடுக்கப்பட்ட போராட்டம் பாக்குறீங்க. இதை வந்து எந்த அரசியல் கட்சிகளும் இதை வந்து தட்டி கேட்கல, தடுத்து நிறுத்தல. தன்னெழுச்சியா மக்கள் போராடியதன் விளைவுதான் இன்னைக்கு வந்து அரசியல் கட்சி தங்களுடைய ஆதரவாக முந்தி கொண்டு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இதை நாங்க வந்து தவறா பார்க்கல. அவங்க கொடுத்த ஆதரவும் எங்களுடைய போராட்டத்துக்கு விரைவான வெற்றிக்கு ஒரு காரணமா நாங்க பாக்குறோம். ஆனா தாங்கள் தான் இதுக்கு காரணம் இந்த கட்சிகள் கொண்டாடுவது வந்து மிகப்பெரிய அநீதியா, இந்த பகுதி மக்களுக்கு இழைக்கப்படுற அநீதியா பாக்குறேன். இது மகத்தான 2 மாத காலம் நடந்த மகத்தான மக்களுக்கான விவசாயிகளுக்கான கிடைத்த வெற்றியாங்கிறத உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன்.